இன்னைக்கு ஒரு மினி vlog பார்க்கலாமா? காலையில எழுந்ததும் முதல் பால் கண்ணுக்குட்டிக்குன்னு சொல்ற மாதிரி எனக்கு முதல் வேலை என் பையனுக்கு ரைஸ் குக் பண்ணி ரெடியா வைக்கிறது தான். அதுக்கு அடுத்தது தான் எங்க டிஃபனையை நான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்னைக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, அதனால சிம்பிளா இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் செய்யலான்னு பிளான் பண்ணேன். உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? நம்ம சின்ன வயசுல ஒரு விஷயத்துல அடிபட்டுட்டா அந்த விஷயத்த திரும்பவும் செய்யறதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க. அந்த மாதிரி தான் நானும். சின்ன வயசுல, அதாவது நான் ஸ்கூல் போறப்ப எனக்கு அல்சர் வந்தது. ஆனா அதுக்கு காரணம் மார்னிங் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டை நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ அதனாலேயே அல்சரால 1 week to 10 days ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் திரும்பவும் நான் ரெக்கவர் ஆனேன். எல்லாம் சரி பண்ணி நார்மல் ஃபுட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும்போது சில இன்க்ரீடியன்ட்லாம் அல்சருக்கு செட் ஆகாது, உன் ஃபுட்ல இருந்து அவாய்ட் பண்ணிடுன்னு சொன்னாங்க. அதுல ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் தான் பச்சை மிளகா. நான் 9th படிக்கும் போது சொன்ன இந்த விஷயத்த நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்றேன். இப்போ வரைக்குமே நான் குக் பண்ற எந்த ஒரு ஃபுட்லயுமே பச்சை மிளகா ஆட் பண்றதே இல்லை. ஈவன் நான் என்னோட பையனுக்கு கூட பச்சை மிளகா ஆட் பண்றது இல்லை. அது என்னமோ தெரியல, பச்சை மிளகால காரம் அதிகமா இருக்கும், அதை சாப்பிட்டா அல்சர் திரும்பவும் ஸ்டார்ட் ஆயிடும்னு ஒரு பயம். தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த ஒரு வாரம் பட்ட கஷ்டத்தை திரும்பவும் கோத்ரூ பண்ண கூடாதுன்னு பச்சை மிளகாவை டோட்டலாவே நான் அவாய்ட் பண்ணிட்டேன். எங்கெல்லாம் பச்சை மிளகா ஆட் பண்ணுமோ அங்கெல்லாம் வரமிளகா ஆட் பண்ணி குக் பண்ணிடுவேன். ஒரு சில டைம் காரமே இல்லாம கூட சாப்பிடுவேன். ஏன்னா அல்சருக்கு முக்கிய காரணமே காரம் தானே என் மைண்ட் ஃபுல்லா செட் ஆயிடுச்சு. அந்த விஷயத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்னால வெளியே வரவே முடியல. காலையில சூடா இட்லி கூட இந்த மாதிரி கொத்தமல்லி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே ஃபுல்ஃபில்லா இருக்கும். கேட்கும் போது சட்னி தானேன்னு இருக்கும், பட் இந்த மாதிரி சுட சுட சாப்பிடும் போது 3 இட்லி போற இடத்துல 6 இட்லி கூட சாப்பிடுவீங்க. நீங்களும் என்ன மாதிரி சின்ன வயசுல ஏதாவது ஒரு விஷயத்துல அஃபெக்ட் ஆகி இது வேண்டான்னு இப்போ வரைக்கும் அவாய்ட் பண்ணியிருக்கீங்களா? அது என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.